இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசுக்கும் கனமும் மகிமையும் ஆராதனை என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிருபையாலே ரட்சித்தார் அப்படின்றத பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். எப்படி அழைத்தாரா? பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தாராம். அந்த அழைப்பு பரிசுத்தம் எப்படிக்கா? அவர் தீர்மானித்தாராம் நம்மளை. இந்த பிள்ளைய எனக்கு பிள்ளையாக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாராம். ஆமென். எப்ப? உலகம் உண்டாகும் முன்பே நம்மளை முன்குறித்தார். உலகம் உண்டாகும் முன்பே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகம் உண்டாகும் முன்பே முன்குறித்தவர்கள் அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு கிருபையை கொடுக்க காத்திருக்கிறார். ஆமென். அப்போ உலகம் உண்டாகும் முன்பே அவர் முன்குறித்தவர்கள் இந்த பூமியில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கிட்ட வராத வரைக்கும் ஒடுக்கப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, இழிவுபடுவாங்க, சிறுமைப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். உலகம் யாரும் அவர்களை ஏற்றுக்கிறாரு, மதிக்காது. அவங்க ஊர் ஊரை சுற்றுவாங்க, கோயில்களாக சுற்றுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆள் தான் நானும். அப்படித்தான் எல்லாரும் அநேகர். மந்திரவாதிகிட்ட கூட போயிடுவாங்க சிலர். தந்திரவாதி அங்கே போகலாம் இங்கே போகலாம், அப்படியே சுற்றி 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 கடைசியில் சரியான இடத்துல ப்ரேயர் இடத்துக்கு போயிடுவாங்க. அது எல்லா ப்ரேயரும் அப்படி இன்னைக்கு மாறி போயிட்டுருக்கு, அது சிலருக்கு தெரியும். ஆனால் எந்த ப்ரேயர்னா கிருபை பெறுகிற இடம், கிருபை பெறுகிற இடத்துக்கு போகணும். கிருபை எங்கே பெறுவாங்க அப்படின்றது 2 கொரிந்தியர் 4 சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:15 சொல்கிறாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்கே போவாங்களாம்? கிருபை பெறுவதற்கு எங்கே போகணுமா? இந்த எங்கே சோத்திரம் செய்கிறாங்களோ, பைத்தியக்கார கூட்டம், அதுக்கு பேர் என்ன கூட்டம்? நல்லா சொல்லுங்க. பைத்தியக்கார கூட்டம். இந்த சோத்திரம் சொல்றவங்க என்ன கூட்டம்? அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே உலகத்தார் சொல்லுவாங்க, இது பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு தெரியுது கேட்டு. ஆனால் அங்கே தான் என்ன கிடைக்குதான்? கிருபை கிடைக்குமா? பைபிள் சொல்லியிருக்கு, சோத்திரிக்கிற இடத்துல கூடி வர இடத்துல தான் கிருபை கிடைக்கும். அவருடைய கிருபை நீ பெற்றுக்கொள்வ. நீ போய் அப்படியே சில மாதிரி உட்காந்து சில மாதிரி எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கிடைக்காது. கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? பாடுகள் மேலே பாடுகள் தான், துன்பத்துக்கு மேலே துன்பம் தான், வேதனைக்கு மேலே வேதனை தான், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். வாழ்க்கை அப்புறம் நடக்கும். 1 போச்சுன்னா இன்னொன்று வந்துடும், 2 போச்சுன்னா 9 வந்துடும் வாழ்க்கையில். இது என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன், அநேக வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஆமாம். எப்போ அந்த அமைதி வருதுன்னா கிருபை பெறும். எப்போ கிருபை வருதா? உலகம் உண்டாகும் முன்பே முன்குறித்த தேவன் தாயின் வயிற்று தந்தையின் கருவிலேயே மரபடியே அவர் அறிந்து இருக்கிற தேவன் நமக்கு எப்போ கிருபையை கொடுக்குறாரா? எங்கேயாவது சோதனை சொல்கிற இடத்துக்கு போவானா? அது வரைக்கும் அவர் தூரமாக இருக்கிறார். பிசாசு என்ன செய்யுது? நீ யார் ஆள் தெரியுமா? ஏன் ஆள் இல்லை. பிசாசு தெரியும் அது ஆள் யாரு, கடவுளுடைய ஆள் யாருன்னு தெரியும். உலகம் உண்டானுமே இவனை முன்குறிச்சிருக்காரு, இவளை முன்குறிச்சிருக்கிறாரு. இவன் கிருபை பெறக்கூடிய பரிசுத்தாய் பெறக்கூடியவன். ஆனால் அவர்கிட்ட இன்னும் போகலை, அவர்கிட்ட போகாமல் தூரமாக இருக்கிறான். அவர் அவன்கிட்ட வரல. இவன் என்ன செய்யணும்? இந்த உலகத்திலே அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், கஷ்டப்படுத்தணும், ஏளனைப்படுத்தணும், தள்ளப்படணும், ஒடுக்கப்படணும், பிடிச்சி அடித்து நாரடிச்சுக்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கானே, எல்லாரும் நல்லா இருக்காருன்னு அவெல்லாம் எங்கே போக தேவையில்லை. கிருபை பெறுகிற இடத்துக்கு போக தேவையில்லை, கிருபையை பெற தேவையில்லை. ஏன்னா அது அவன் யாரு? பிசாசுடைய பிள்ளை. அவன் எங்கே போவான்? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் நரகத்துக்கு போகிறதுக்கு உட்கார்ந்துருக்கான்ல. இப்போ ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறார்? இந்த பைபிளில் நமக்கு லூக்கா 14 சொல்லப்பட்ட ஐஸ்வர்யன் எங்கே இருக்கிறாரு? எங்கே போகிறதுக்கு? அவர் பூமியில் அவர் எல்லாரும் நேசிச்சாங்களோ நேசிக்கலையா? அவர் பெரிய பணக்காரரு, அவருக்கு எல்லாம் இருந்தது, அவர் எல்லாரும் நேசிப்பாங்க. அவர் நினச்சாரு இதுதான் சொர்க்கம். அவருக்கு ஒரு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை.
சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா சாத்தான் அவனை ரொம்ப சோதிக்கலை. வச்சுக்க நான் யாருக்கு பிரியமாக இருக்கணும் அவனுக்கு அள்ளி கொடுப்பேன். கொடுத்துச்சா இல்லையா? நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு உலகத்தில். எது கொடுக்குது? எதுக்கு சாத்தான் அள்ளி அள்ளி கொடுக்குது? என் வேலையை நான் செய்கிறத விட உனக்கு அள்ளி கொடுத்தா நீ நிறைய தீமை வேலையை செய்வேன். யார் வேலையை செய்வேன்? ஏன் வேலையை செய்வேன், அதனால உனக்கு அள்ளி கொடுக்குறேன். ஏன் ஒரு சிலருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தடுக்குது, கொடுக்க மாட்டுது? உனக்கு கொடுத்தா நீ பரிசுத்தமான வேலையை செஞ்சிருவா, அதனால உன்னை போட்டு அடி நொறுக்கு உன்னை பிரச்சனை நோய் அது இதுன்னு கொடுத்த அவங்களை அள்ளின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எது வரைக்கும் அதனால செய்ய முடியும்? அதனால செய்ய முடியும்? கிருபை பெறாத வரைக்கும் அப்படிதான். அப்ப கிருபை பெறதுக்கு எங்க வரணும்? எங்க சோதரிக்கிறாங்களோ, எங்க உண்மையான ஆவி ஜெபம் இருக்குதோ அந்த இடத்துக்கு போனோம். இப்ப யார் வெளியே ஓடுறது? அவன் வெளியே ஓடியே போயிடுவான். இது வரைக்கும் நம்மளை அழிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களை அழிக்க மாட்டான். உலகத்தாரை ஒருபோதும் அழிக்க மாட்டான். உலகம் உங்களை வெறுக்குது என்றால் என்னை வெறுத்து. உலகத்தாரி பரிசேயர் சதுசேயர் யாரை வெறுத்தாங்க? ராஜாக்கள் பிரபுக்கெல்லாம் யாரை வெறுத்தாங்க? இயேசு வெறுத்தாங்க. அப்ப இயேசு முன்னால் தெரிஞ்சவங்க யாரு? சீடர்கள். அதுவும் எந்த ஊர் சீடர்கள்? யூதேயாவில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட இயேசு முன்னால் வரல, ஒரு சீடன் ஆகல. அதனால தான் தேவன் சொன்னார், கலீலியாவை சேர்ந்த யூதர்கள். கலீலியா சேர்ந்த யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நீ யூதர்கள் இல்லை, இங்கே பாபிலோனுக்கு நாடு கடத்த போய் பாபிலோனை கலப்பினமா பெண்களை திருமணம் செஞ்சு பெத்த பிள்ளைய நீங்களாம் கிளம்பினவங்க. நீ யூதர்களே இல்லை, நீ இங்கே வராத, ஜெருசலேமுக்குள்ள வராத அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. அவங்களாம் யார் பண்ண வந்தாங்க? இயேசு. நாங்களாம் யூதர்கள், நாங்கள் மெசியா வரைக்கும் எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்படியே ஆணவம் இருமாப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்காதான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் மெசியாவுக்கு உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்த மெசியாவும் தெரியாது. அப்போ அந்த ஆணவ இருமாப்பில் என்ன நடந்தது? அவர்களுக்கு அந்த ரிச்சிப்பு கிடைக்கல, அந்த கிருபை கிடைக்கல. புதிய பூமி. எதுக்காக நம்ம இங்கே வாழ்கிறோம்? ஒரு ப்ரிப்ரேஷன் லைஃப், ஒரு ஆயத்தம் பண்ணிக்கிற வேலை. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆயத்தமான வேலைகள் நடக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கு, வீடு குடி போகிறதுக்கு அந்த வீடை அழகாக கட்டி எடுப்போம். இப்படி ஆயத்தம் பண்ணுறது. எதுக்கு வீடு கட்டுறோம்? குடி போகிறதுக்கு. எதுக்கு திருமணம் நடக்குது? ஒரு வாழ்க்கை தொடங்குது. அப்படி போல தான் நாம் புதிய பூமியில் வாழ போகிறது. நித்தியமானதுக்கு இந்த பூமியில் ஒரு ப்ரிப்ரேஷன் லைஃப். 100 இயர்ஸ்க்கு மேலே, 100 வருஷம் மேலே யாரும் நம்ம வாழ்கிறதில்லை. ஒரு 100 வருஷன்றது 80, 60, 70 அதோட எப்போதும் வாழ்வோம். அவ்வளோதான். இது தயாரிப்பு, இது நித்தியமானது இல்லை. ஆனால் இதுக்குள்ளேயே தான் கிருபை பெறுகிற பிள்ளைகள் யாரு? இப்போ கிருபை பெறுகிற பிள்ளைகள்லாம் யாரு? இந்த பூமியில் அவர்கிட்ட வரமுனால கண்ணீரும் கஷ்டமோ துன்பமோ துயரமோ வேதனமோ பிரச்சனையோ போதும்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான் அவர்கிட்ட நெருங்கும் போது, அவரை பற்றி பிடிக்கும் போது அங்கே அவர் கிருபையை ஊற்றுகிறார். அப்போ எல்லாருக்கும் ஏன் ஊற்றலை? அப்போ ஏன் சிலருக்கு ஊற்றப்பட்டது? அப்போ வித்தியாசம் பார்க்குறாரா தேவன்? அப்போ எல்லாருக்கும் ஏன் கிடைக்கல? அவங்க கல்லான இதயம். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், அந்த மாதிரி இடத்துல போய் ஜெபம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது அல்லேலியா கூட்டம், அது அந்த கூட்டம், அது இந்த கூட்டம், அது சோதனம் கத்திக்கிட்டு தெரியும், அது பைத்தியக்கார கூட்டம். சொல்கிறாங்களா இல்லையா? கிருபை கிடைக்குமா? இப்போ யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆளுப்பா போதுண்டா, ஏன் என் இடத்துக்கு சேர்றதுக்கு ஆள் நிறையா இருக்கான், நீனு ஒரு ஆள், ஒன்றை கொண்டு யாரையாவது கெடுக்கிறேன், சிலை செய்தா இல்லையா? அப்போ இந்த கிருபையானது தேவனுடைய பலத்தில் நாம் பெற்றுக்கொள்வது. அவர் சொல்கிறாரு 2 Corinthians 4:15 என்ன சொல்கிறாரு? கூடி வர இடத்துல கிருபை பெறுகிறது. கூடி சோதரிக்கும் போது எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுறாங்க. ஆனால் என்ன நடக்காது? நீ ஆடை கொடு, மாடை கொடு, 5000 கொடு, 10,000 கொடு, 1 லட்சம் கொடு, கடவுள் கேட்டாரா? நீ அதை கொடுத்தாத்தான், உனக்கு இதை கொடுத்தாத்தான், நீ ஆடு பலி கொடுத்தாத்தான், மாடு பலி கொடுத்தாத்தான் தான் யூதர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நிற்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு எப்படி வந்ததான் கிருபை? எங்கடா கூடி ஜெபிக்கிறாங்க, அங்கே கூடி போய் ஆண்டவரே சோதரம்பான்னு தன்னை தாழ்த்தி கொண்டு குழந்தைய போல ஜெபிச்சா அங்கே என்ன பெருகுதான்? கிருபை பெருகுது. அந்த ஜெபத்தை நாள்தோறும் வீட்டில் 7 நாளில்
6 நாள் வீட்டில் ஜெபிச்சேன்னா சார் காலை தோறும் புது கிருபையாக இருக்கு, புதிதாக இருக்கு. என் கிருபை உனக்கு புதுசாக இருக்குது. நீ குளிச்சுட்ட, இன்றைக்கி ட்ரெஸ் மாற்றிட்ட. நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு முந்தானத்தை போட்ட ட்ரெஸ்ஸு யாராவது போட்டுட்டு குளிக்காமல் இருக்கிறோமா? அது சொல்கிறாரு, இந்த வாரம் போனேன், கிருபை பெருகினது. பெருகின கிருபையை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் என் பாத்திரம் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறேன், புது கிருபை ஊற்றுறேன். பெருகின கிருபையை புது கிருபையாக ஊற்றுறேன், புதுசாக மாற்றி விடுறாரு. ஐயோ என்ன உட்காந்து சோதரம் சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். மனுஷன் கேட்குறாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணுறவங்கள பிடிக்காது. ஆமாம், சோதரம் ஜெபம் பண்ணால் எல்லாம் வேலைலாம் நடந்துருமா? நிறைய பேர் கேட்குறவங்க உண்டு, என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீ அநேக காரியத்துக்கு போகணும் சோதரம் சொல்லும் போது அநேக காரியம் எளிதாக முடியுது. இல்லைன்னா அங்கேயும் பிசாசு போயிடுவான், போராட்டத்தை வச்சுருவான். ஒரு ஆசிரியர் போனீங்கன்னா 4 மணி நேரம் உட்காந்துருக்கணும். கிருபையோடு போனீங்கன்னா திடீர்னு அங்கே எளிதாக முடிஞ்சிட்டு வந்துடுவீங்க. பல காரியங்கள், ஒரு வீட்டு வேலையா, ஒரு ஆஃபீஸுக்கு, உங்கள் வேலைத்தளத்தில், உங்கள் தொழிலில் வேலை போய் செய்யும் போது எளிதாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் கிருபை இல்லாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போராடி அங்கே ஒருத்தரோட போராடி அப்படியே மண்டை உடச்சிக்கிட்டு தெரியணும். வயசுல அப்போ தேவன் கூட இருந்தால் என்ன ஆகுது? அதனால தான் சொன்னார், கிருபையால் ரட்சித்தார். கடவுள் நம்மளுடைய இணைகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதனால தான் அடுத்த வழியில் போட்டேன், கிருபையால் இணைந்தார். மனுஷனுடைய இணைகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. கடவுள் எந்த தகுதியும் இல்லை, இணைய முடியாது. அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, கடவுள் பிதா நம்மளோட இணையவே முடியாது. ஆனால் பிதா இறக்கப்பட்டு குமாரன போப்பா உன் ஜீவனை கொடு. அந்த ஜீவன் பாவ ஜீவன், அதுக்குள்ளே நான் போய் என் ஆவி தங்காது. குமாரனை அனுப்பி பழியாக்கி அவருடைய உயிரை வேண்டுகிற, மன்றாடுகிற, கேட்குற யாவருக்கும் அந்த நித்திய ஜீவன் வருது. என்ன போயிடுது? பாவம் போயிடுது, பிசாசு போயிடுது, நோய் தீமை எத்தனோ அழிஞ்சு போகுது. அப்பொழுது பிதாவுடைய பரிசுத்த வல்லமையாவி நமக்குள்ள இணையுது. நான் எந்த ஜபத்துக்குமே போக மாட்டேன் முடிவு பண்ணுறப்போ அவனை பற்றிக்கிறது. இப்போ அப்படி சொன்னேன். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கொஞ்சோண்டு நெருப்பை பற்றிக்கிட்டீங்களே, இப்போ வீட்டில் பற்றி விடணுமா பற்றி விடக்கூடாதா? வராதவங்களுக்குள்ள பற்றி விடக்கூடாதா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப கொஞ்சம் நெருப்பாக இருக்கிறனால பற்றிக்கிற மாட்டேதான். வீட்டில் இருக்கவங்களுக்கு பற்றிக்கிற மாட்டேதான். பற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? வீட்டில் நல்லா நெருப்பு பிடிச்சா வீடு என்ன செய்யும்? அடுப்பில் இருக்க வேண்டிய நெருப்பு வீடை பற்றிக்கிறது இல்லையா? இப்போ அடுப்பில் இருக்க நெருப்பு மாதிரி தான் இருக்கிறோம். வீடை பற்றிக்கணும்னா என்ன செய்யணும்? கொளுத்தி விட்டால் நல்லா பற்றிக்கிட்டு பிடிச்சிடும்ல. அந்த மாதிரி என்ன செய்யணுமா? நம்ம வீட்டுக்குள்ளே துதி ஆவியில் நம்ம பற்றிக்கிறணுமா? ஆமென். வீடு என்ன செய்யுமா? பற்றிக்கிறோமா? ஆனால் அது நடக்கக்கூடாது, இது நடக்கணும். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக புரிய வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நிறையா நேரம் ஆவியிலேயே ஜெபிச்சுட்டு இருந்தால் நம்ம வீடு பற்றிக்கிறோமா, நம்ம பகுதி பற்றிக்கிறோமா? என் வீட்டுக்காரர் மாறவே இல்லை, என் வீட்டில் யார் மாற மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு யார் சொல்கிறாருன்னா, நீ நிறைய ஜெபிக்கலை, நீ ரொம்ப வீட்டில் சோம்பேறியாக இருக்கிறேன்னு நம்மளை சொல்கிறேன். நிறைய நேரம் ஜெபிக்கணும், ஆவியிலே ஜெபிக்கணும். என்னத்தில் ஜெபிக்கணும்? ஆவியிலே ஜெபிக்கணும். அது பற்றிக்கிற மாதிரி ஜெபிக்கணும், பற்றிக்கிற வைக்கணும். ரைசலா. அப்போ அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை ஒன்னே நிரப்பி ஒன்று வழியாக மற்றவங்களை நிரப்போம். அந்த அந்த கிருபையினால் தான் அவனை ரட்சிக்கிறேன். நீ எங்கேயோ போனல, அந்த கிருபையில் தான் அவனை ரட்சித்திருக்கேன். நீ செஞ்ச பலனு, நீ சின்ன உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பலனு நன்மைலாம் இல்லை. அவங்க செஞ்ச தீமையெல்லாம் அவன் தலையில் உட்காந்துருக்கு. என்கிட்ட வர ஒரே பிசாசம் அவன் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்ததுனால அந்த தீமை விலகி போச்சு, இந்த பிசாசு விலகி போச்சு. திருப்பி 7 பிசாசு வராமல் பார்த்துக்கின்ற. திருப்பி எத்தனை பிசாசு வரக்கூடாதான்? 1 போச்சுன்னா ஜபத்துக்கு போயிட்டு 1 போயிடும். போயிடுச்சுன்னா திருப்பி எத்தனை வருமா? பர்சாய் பெற்றாங்களா பெறலையான்னு பார்க்குமா வீட்டில் அதுதான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். லூக்கா 11:24 இருக்குதா? பரிசாவியார் பெற்றிருக்கிறாங்களா பெறலையா? பெற்றிருக்காங்களா பெறலையா? ஜபத்துக்கு போனாங்களா? பரிசுத்தாய் பெறலை, பாவம் போயிடுச்சு, சுத்தமாயிட்டாங்களாம், பாவம் போயிடுச்சு. ஜபத்துக்கு போனாலும் என்ன போயிடுச்சு? பிசாசே போயிடுச்சு இல்லை, அதுதான் திருப்பி பார்க்குது. அப்போ இருக்குதா? அதே போனபடி பாவமும் போயிடுச்சு. பாவம் இல்லை, பார்க்குது, பாவம் இல்லை, நான் இருக்க முடியாது. ஆனால் இவனை பாவத்தை செய்ய வைக்கணும், அப்போ தான் நாம் இருக்க முடியும். நான் ஒரு ஆள்னால இவனை பாவத்தை செய்ய வைக்க முடியாது. இவனை ஏதாவது ஆண்டவர் குரோதமாக எதுலையாவது போய் மாட்டி விடணும். இவளை
7 பேர் வாங்க வாங்க, நம்ம வந்து இவன் வந்து என்னை விரட்டி விட்டான், நான் வெளியே போயிட்டேன், இப்போ வந்து பார்க்குறேன், ஆனால் இன்னும் சுத்தமாக இருக்கான். ஆனால் அவன்கிட்ட போக முடியாமல் இல்லை, போக முடியும். ஏன்னா பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இருந்தால் நான் போக முடியாது, வேற யாருக்காவது போயிடுறேன். ஆனால் அவன்கிட்ட பரிசுத்தாவி இல்லை, ஆனால் திரும்பி போக முடியும். நான் ரொம்ப காலமாக இந்த குடும்பத்தில் இருந்தேன். யார் சொல்கிறது தெரியுமா? பிசாசு சொல்கிறது வந்து இது ஒரு ஓமையாக சொல்கிறது, உண்மை உண்மை உண்மை. அந்த பிசாசு சொல்லுமா, அது மற்ற சாது உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருமா. யார் வேணே செய்யும். ஆவி வந்து நேரெல்லாம் செய்யாது, மனுஷனை கூப்பிட்டு வரோம். கடவுளும் நேரம் வந்து யாருக்கும் செஞ்சிடல. ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள் நல்லவங்க வழியாக தான் செயல்படுறாரு. பிசாசும் மனுஷன் வழியாக தான் செயல்படும். அப்போ எந்த மனுஷனையும் நம்பாத. மனுஷனை நம்பினவன் சொந்த புத்தியில் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். சொந்த புத்தியிலையும் வாழாத, மனுஷ புத்தியிலையும் வாழாத, சத்தியத்தில் தேவ சித்தத்தில் அவர் இயக்கிறபடி வாழ அவனை நடத்துவார், அவனை அருமையாக நடத்துவார். யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவவசனம் உம்மிடம்தானே உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாராய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசத்தும் அறிந்து இருக்கிறோம். யார் ஒருத்தர் பேதுரு சொன்னது மாதிரி கடவுளுடைய வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை ஏற்றுக்கிட்டிக்கிறான், அவங்க மேலே கிருபை ஊற்றப்படும். பேதுரு ஒன்றும் தெரியாத ஆள், ஒரு மொட்டத்தனமானவர், கத்தியை கம்ப தூக்குன்னு தெரிறவர், மீன் பிடிப்பார். அவர் ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுகிற தேவகுமாரன் சொல்லி இயேசு கண்டுபிடிச்சார் பாருங்க. அந்த கண்டுபிடிப்பு தான் அவர் கிருபை. அவர் இன்னைக்கு நமக்கு அப்போஸ்தலர் தலைவர். தேவனுடைய புதிய வானத்தில் அவர் சிங்காசனத்தில் இயேசுவோடு அமரக்கூடியவர். என்ன தகுதி இருக்கு பேதுருக்கு? இயேசுவோட 12 தூத அப்போஸ்தலர் அமரக்கூடிய இந்த 12 அப்போஸ்தலருக்கு என்ன தகுதி இருக்கு? பெரிய பரிசேயர்கள், பெரிய பெரிய ராஜா வீட்டு பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் நினைப்பாங்க நாங்கள் தான் பரலோகத்தில் பிஸியாவோட இருப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு பேதுரு, ஒரு அப்போஸ்தலர், யோவான் ஒன்றுமே மீனவர்கள், படிக்க தெரியாத மீனவர்கள், அவங்க இயேசு நம்பினாங்க. அந்த நம்பிக்கை யார்கிட்ட இருக்கணும்? நம்ம எனக்கு என்ன கொடுக்க போறாரோ அவர் சொல்றாரு. பேதுரு அப்போஸ்தலர் மட்டும் இல்லை, நான் கோடான கோடி பதவி வச்சிருக்கேன், கோடான கோடி மகிமை வச்சிருக்கிறேன். இந்த பூமியில் இந்த இந்திய அரசோ அமெரிக்க அரசோ ஐரோப்பா அரசோ கூட உங்களுக்கு எல்லா பதவியும் கொடுக்க முடியாது. நான் அவ்வளோ வச்சிருக்கிறேன். என்னை நம்பி இருக்கிறவங்க அப்போஸ்தலர் 12 பேர் தான் அரியணில் உட்காருவேன். உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக தருவேன். அதெல்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு பூமிக்குரிய சொன்னாலே உங்களுக்கு புரியாது, பரலோகத்துக்குரியதை சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்? அதனால் சொல்லலை, அதெல்லாம் தேவையில்லை. நீ நீதியின் தேவனுடைய ராஜ்யம் தேடி வேணுத்து சேர்த்து கொடுக்கப்படும். அங்கே இருக்கிறது சேர்த்து கொடுப்பாரா, இங்கே இருக்கிறது சேர்த்து கொடுப்பாரா? கொடுக்கலையா? நிறைய பேர் ஜபத்தில் எதுக்கு போகிறாங்க? ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, ஆண்டு நீதி அது சேர்த்து நான் கொடுக்குறது. நீ தேடுற ஒன்று வாங்கினா ஒன்று கிஃப்ட் வருது இல்லை, கிஃப்டே ஏன் கட்டிட்டு தர்ற? அது நான் கொடுக்குறேன். நீ நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, தேடி வாங்க. சத்தியத்தை கேட்டு கேட்டதோட போடுமா, கேட்டதோட போடுமா. சங்கீதம் 92:12 சொல்ற, நீதிமான் பனையை போல செழித்து தீபனுள்ள கேதுருவை போல வளர்வான். ஆமென். எப்படி வளர்வானா? இந்த கேதுரு மரங்கள் வந்து 150 அடி உயரம் இருக்குமா, அவ்வளோ உயரமான மரங்களாம். அப்போ அதுலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுமா. கல்லுகள் போய் அதில் உட்காந்துக்கிறோமா, ரொம்ப தூரத்துலேருந்து என்ன நடக்குதோ பார்த்துக்கிறோமா. அது மலைகளையும் முளைக்குமா, அதுவா மலை உயரத்தில் முளைக்குமா, அது இன்னும் உயரம். ஆமாம் ஆமாம். அப்போ பாருங்க, ஓ வாழ்க்கை அப்படி இருக்குன்றாரு. நீ என்னோட இணைந்து கூட்டி சேரு, என் கிருபையை பெற்றுக்கிற, அந்த கிருபையை கொடுக்க பாரு. பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, கொடுக்க பாரு. நிச்சயமாக பெற்றுக்குவேன், நிச்சயமாக உன்னோட இருக்கும். வாழ்க்கை நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம். எப்படி இருக்கும்? ஒளிவ பட்டணம் போல இருக்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம் எல்லாருக்கும் தெரியுமா? கீழே பார்த்தா பட்டணம் போல வாழ்க்கை அமையும். இப்போ எல்லா பிரச்சனையும் இப்போ எங்கே இருக்கு? எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீங்கள் காரணமோ நானுங்க காரணம் நினச்சிக்கிறது. அப்பப்போ நான் மற்றவங்களை சொல்கிறதுல முதல்ல இடம் கொடுக்கல. ஆண்டவரே செஞ்சுருக்கலாம், இன்னும் அதிகமாக செய்யணும் ஆசை. எப்போவுமே நம்மளை வந்து நிறைவுபடுத்திட்டோம், நான் சரியாக ஊழியம் செஞ்சுட்டேன் நினச்சிட்டாலே அதுவே பாவம் தான். ஆண்டவரே இன்னும் ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மளை நடத்திட்டோம், அவர் ஆவியாக நடத்துவோம், அவர் ஆவியாக நடத்தப்பட கேட்போம். நம்ம எல்லாரையும் அவர் நடத்துவார்.
சின்ன பிள்ளை போல் அப்பாக்கிட்ட இருந்தோம்னா அப்பா நம்ம அப்பா அம்மாவே பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை. சாப்பிட்டானா, படுத்தானா, எந்திரிச்சானா, அப்பா அம்மாவை என்கிட்ட வந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அப்பா எப்படி இருக்காப்பா, அங்கே எப்படி இருக்கா. அப்போ அக்கறை இருக்கா இல்லையா பிள்ளை மேலே? எல்லாருக்கும் அப்படி தான், எல்லா பிள்ளைகளும் அப்படி தான். நம்ம அம்மா அப்பாவும் இவ்வளோ அக்கறை உள்ள நம்ம அப்பா அம்மாவோட பேர் என்னவா? அவங்களுக்கு பேர், ஆண்டு சொன்ன பேர் என்ன தெரியுமா? தீயோராய நீங்கள். தீயோராய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ நல்லது செய்ய ஏங்குறீங்க, சிந்திக்கிறீங்கன்னா அதை விட நல்ல தகப்பன் ஆமாம் அதிகமாக கொடுத்த அந்த பரிசுத்த ஆவி, அந்த கிருபை போதும் வாழ்க்கையை சூப்பராக இருக்குன்ற. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் பாடினா அவனே சூப்பர்மேன் சூப்பர்மேன். அப்போ நீ அவனுக்கு பாடினேன், இப்படி பாடாத அப்படின்னா, இயேசுவின் பிள்ளை சூப்பர்மேன் இல்லை பாடு அப்படின்னு. நான் இயேசுவின் பிள்ளை சூப்பர்மேன் இல்லை, எதையோ பார்த்துட்டு வந்துட்டான், எதையோ பார்த்து வந்து இங்கே வந்து பாடிட்டு இருக்கான். நான் சொன்னேன், நான் இயேசுவின் பிள்ளை சூப்பர்மேன் இல்லைன்னு சொல்லு. அவர் அப்போ நம்ம பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்கணும். சின்ன பிள்ளைதான் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் விதைக்கப்படுகிறது. அது இன்னைக்கு செயலாற்றினா 2 நாள் 6 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் அந்த வார்த்தை முளைத்து பழம் தரும், அது கனி தரும். அப்போ மனைவி கணவனுக்கு அநேக நேரத்தில் பேசிக்கிட்டே இருங்க கடவுளுடைய வார்த்தை, வேற எதுவுமே பேசாதீங்க. பேசினா பிரச்சனை வந்துடும். நானே பேசியிருக்க பிரச்சனை வந்துடு. நம்ம பேசாமல் தடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. சில டைமில் பேசாமல் இருக்க முடியல, ஏதாவது ஒரு காரியம் வந்துடும், ஒன்று பேசியிருப்போம், அதுலேருந்து இன்னொன்று வந்து உட்காந்துக்கிறோம். ரொம்ப கவனமாக பேசணும், ஞானமாக இருக்கணும். பாம்பை போல புறாவை போல மற்றவங்களை நினைக்கிறதுல புறாவை போல கவடாற்றமாக இருக்கு மற்றவங்க விஷயத்தில். இன்னைக்கு எல்லாருமே மற்றவங்க விஷயத்தில் பாம்பை போல இருப்பாங்க, தங்கள் விஷயத்தில் புறாவை. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பேசுகிறேன், என்ன செஞ்ச, என்ன யோசிச்ச, நீ பாம்பை போல விவேகமாக இரு. என்னத்தை பேசிட்டு வந்தேன், என்னத்தில் நினச்சேன், என்னத்தில் போனேன், அதை நீ ஒன்று பரிசோதிக்கிற பாம்பை போல வேகமாக இரு. மற்றவங்களோட நன்மை செய்யறதில்ல, அவன் என்னமோ தொலைஞ்சிட்டு போகிறான், அவன் என்னமோ தீமை செஞ்சுட்டு போகிறான். நீ நன்மை செய்யலையே கபடாற்றவளா யோசனை இரு, உனக்கு நல்லது வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய விருப்பம் வேறு, நம்முடைய மாம்சத்தின் விருப்பம், பிசாசுடைய விருப்பம் வேறு. கொஞ்சம் மாம்ச விருப்பம் வந்தாலும் பிசாசு வந்து உட்காந்துருவான் தலையில். அப்புறம் அது உலகத்தாருக்கு தெரியாது, ஆவியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஆண்டவர் சுவைத்து பாருங்கள். சுவைத்து பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஆவி என்னை இயக்குச்சு, எந்த ஆவி என்னை நெருங்குச்சு, எந்த பிசாசு என்னை தொந்தரவு கொடுத்துச்சு, எந்த மனுஷன் வழியாக அது வந்துச்சு, நல்லா அறிய முடியும், தெளிவறிய முடியும். ஆண்டவருடைய ஆவி நம்மளை இயக்குகிறார். ஆமென், ஆமென்.